ஹாய், வணக்கம். ப்ரொஃபஸர் டாக்டர் உதயா, மெடிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட். என்னோட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன மேடம் மேக்கப்லாம் போட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. நோ மேக்கப். சீரியஸ்லி ஐ எம் டெல்லிங் த ஃபேக்ட். நோ எனக்கு நான் ஸ்கின்னுக்கு எதுவுமே அப்ளை பண்ணலை. லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அது தெரியுதா தெரியல, அந்தளவுக்கு வெரி மைல்டாக தான் போட்டிருக்கேன். நத்திங், நோ ஸ்க்ரீன், நோ பவுடர், நோ ஃபேஸ் பேக், நத்திங். இட் இஸ் எம்டி ஸ்கின், ஃப்ரீ ஸ்கின். My facial skin is free of all those cosmetics now because I came from my workplace to my home. So when I am at home, I want to be free of all those cosmetics and all. And some of you may have some doubt why this because I am seeing some glistening, glowing here and there. I can see from here. So you may have this doubt. Okay, madam didn't apply any cosmetics, then how it glow? Maybe light reflection or camera light, this mobile reflection. But it is the fact. I can tell you what I used in the evening. In evening, when I came from my workplace, I applied this aloe vera gel. Aloe vera gel, not commercially available, paste like gel. It is a real, see, it is a real plant, aloe vera plant leaf. I cut into piece, and that piece is divided into two, and this is inner part of the green leaf, and here is the gel. No, can you see this also? In light it is also glistening, no, like that. Some of my face skin also glowing. So what I am saying, please try to use these aloe vera gel for your face to clean. It is acting as a cleaning agent, cleanser. அது க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விதமாக அது அமைகிறது. அந்த ஜெல்லு அது நமக்கு ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணுது. அதில் இருக்கும் பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ், சூதிங் எஃபெக்ட் கொடுக்குது, நல்ல ஒரு சாஃப்ட் இதை கொடுக்குது, க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ இது என்ன காசு, என்ன பணமாக காசாக, ரொம்ப விலைலாம் கிடையாது. அலோவேராவை உங்கள் வீட்டில் ஒரு பிளான்ட்டாக வளர்த்துட்டிங்கன்னா அந்த கஷ்டமும் போயிடும். ஸோ ட்ரை டு க்ரோ திஸ் அலோவேரா இன் யுவர் ஹோம் அண்ட் ஸ்மால் பாட் and enjoy this effect of aloe vera, enjoy the magic of aloe vera. அந்த அலோவேராவோட மேஜிக்கை நீங்களாம் அனுபவிங்க. ஒரு பாட்டில் வச்சு வளர்த்து தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். தென் coming to the subject, நுண்ணுயிரியல், மைக்ரோ ஆர்கானிசம். டுடே I want to share with you. கேட் லவர்ஸ்லாம் இருப்பீங்க வீட்டில், கேட் லவர்ஸ், கேட் வளர்ப்பீங்க, பூனை வளர்ப்பீங்க இல்லையா? பூனை வளர்க்குறவங்களாக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கணும், மற்றவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த பூனை மூலயமாக மனிதர்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் பரவக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி இருக்குது. அது பேர் டாக்ஸோபிளாஸ்மா கோண்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாரசைட் அதனுடைய கேட் மூலயமா வரும். இப்போ ஒரு 2 விதமாக சொல்கிறேன் உங்களுக்கு. கேட்டில் எப்படி இருக்குது, மனிதர்கள்லையும் மற்ற விலங்குகள்லையும் ஏன் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன மேடம், எல்லாம் ஒரு பாரசைட் தானே, ஒரு ஒட்டுண்ணி தானே, ஏன் நீங்கள் கேட்டில் எப்படி இருக்குது, மனிதர்கள்கிட்டையும் மற்ற விலங்குகிட்டையும் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு? ஆமாங்க, அது இந்த 2 விதமான பரிணாமத்தில் இருக்குங்க. கேட்கிட்ட ஒரு மாதிரி இருக்கும், இந்த அடுத்த விலங்குகள் அண்ட் மனிதர்கள்கிட்ட வேறு மாதிரினா உருமாற்றம். இப்போ எப்படி கோழியில் முட்டைக்கிலேருந்து எக்லேருந்து கோழி வருது இல்லையா, கோழி குஞ்சு வருது, சிக்ஸு. அந்த சிக்ஸ் வளர்ந்து பெருசாகி
பெரிய கோழியாகி அது முட்டை போட்டு அது வந்து இதாக வருது இல்லைங்களா, முட்டை போடுது, அப்புறம் முட்டையிலேருந்து சிக் வருது. அந்த மாதிரி சைக்கிளில் முட்டை வேறு சிக் வேறு இல்லை. அந்த மாதிரி தான் இந்த ஒரே டாக்ஸோபிளாஸ்மா கொண்டாய் 2 பரிணாமங்களில் 2 உருவங்களில் இருக்குது, அவ்வளோதான். பட் டாக்ஸோபிளாஸ்மா கொண்டைனா டாக்ஸோபிளாஸ்மா கொண்டாய் தான். ஸோ அது வந்து என்ன ஆச்சுன்னா இந்த கேட்டில் பார்ப்போம். கேட் வந்து அதனுடைய டெஃபினட்டிவ் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோஸ்ட்னால் நம்ம அந்த கிருமிகள் வந்து இந்த பேரசைட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது 2 விதமான வகையான ஹோஸ்ட் கூட போய் அவங்க இருப்பாங்க. பெர்மனண்ட் ஹோஸ்ட், டெஃபினட்டிவ் ஹோஸ்ட், இன்டர்மீடியட் ஹோஸ்ட் அப்படின்வாங்க. கேட் வந்து டாக்ஸோபிளாஸ்மா கொண்டைக்கு டெஃபினட்டிவ் ஹோஸ்ட். அது கண்டிப்பான ஒரு அது அந்த கேட்டில் மட்டும்தான் அந்த இது நடக்கும். செக்ஸுவல் லைஃப் அதனுடைய அந்த பேரசைட்டோட வாழ்வியல், அந்த செக்ஸுவல் லைஃப் வந்து கேட்டில் நடக்கும். அதனால் அதை வந்து நம்ம டெஃபினட்டிவ் ஹோஸ்ட்டுங்கிறோம். நம்ம இங்கே வந்து ஹியூமன் மனிதர்கள்கிட்டையும் மற்ற விலங்கினங்களான பன்றி, ஆடு, மாடு, கோழி மற்றும் எலிகள், பேர்ட்ஸில் கூட அந்த புறாக்கள், மைனா அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இவைகளிலும் இது வந்து வேறு விதமான பரிணாமத்தில் இருக்குதுங்க. இப்போ கேட்டில் இருக்கிறது வந்து கேட்டில் வந்து கேட்டை எப்படி இந்த டாக்ஸோபிளாஸ்மா கொண்டை பூனைக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மாமிச உண்ணி இல்லைங்களா, மாமிசத்தை சாப்பிடக்கூடிய அனிமல் தானே கேட்டு. அதனால் அந்த கேட்டை வந்து ரேட்டை சாப்பிடும். ரேட் வந்து கேட்டோட ஃபுட்டு. ஸோ கேட் வந்து ரேட்டை சாப்பிடும். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, கேட் ரேட் டோன்ட் கன்ஃபியூஸ். கேட்டோட ஃபுட் ரேட், ரேட் வந்து கேட்டுக்கு ஃபுட்டு. இப்போ என்ன பண்ணுது, இந்த ஊசிஸ்ட், அதாவது டிஷ்யூ சிஸ்ட், அந்த அனிமல்களில், அந்த விலங்கினங்களில் இந்த டாக்ஸோபிளாஸ்மா கொண்டை அந்த திசுக்கள், நம்மளுடைய திசுக்கள் இருக்கு இல்லையா, சதைகள் அந்த மாமிசத்தில் இருக்கும்பொழுது அந்த டாக்ஸோபிளாஸ்மா கொண்டை எந்த உருவில் இருக்குன்னா டிஷ்யூ சிஸ்ட் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் டிஷ்யூ தானே, நம்ம இதெல்லாம் டிஷ்யூ தானே. அந்த பறவைகளாக இருந்தாலும் அனிமல்களாக இருந்தாலும் மாமிசம் வந்து டிஷ்யூ தானே, அதில் இருக்கிறது டிஷ்யூ சிஸ்டாக இருக்குங்க. அப்போ இந்த பூனையோட இந்த கேட்டோட சாப்பாடு எது, ஃபுட்டு எது, ரேட். ரேட் வந்து என்னவா இருக்குங்க, ரேட்டுக்கிட்ட ஏற்கனவே ரேட் சதையில், தசையில், மாமிசத்தில் இந்த டிஷ்யூ சிஸ்ட்டுன்றக்கூடிய டாக்ஸோபிளாஸ்மா கொண்டாய் இருக்குது. அப்போது கேட் சாப்பிடும் பொழுது, அந்த எலிய மாமிசத்தை சாப்பிடும் பொழுது மாமிசம் வழியாக அந்த டிஷ்யூ சிஸ்ட் கேட்டுக்கு போயிடுறது. அந்த கேட்டில் வந்து அதை வயிற்றுக்குள்ளார போன உடனே அது பரிணாமம் வளர்ச்சி அடைந்து அது வந்து ஊசிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டாக அதனுடைய மலம், கேட்டோட பூனையோட மலத்தின் வழியாக வெளியேற்றப்படும். அந்த ஊசிஸ்ட் வடிவத்தில் இருக்கிற டாக்ஸோபிளாஸ்மா கொண்டாய். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது இல்லைங்க, சப்ஜெக்ட் சூப்பராக இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். ஏன்னா நீங்கள் போய் புத்தகங்களை எடுத்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் மாணாக்கர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்குறதுக்கு, கதை கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா படிக்கிறத விட. ஆனால் படிக்கணுங்க. இந்த காலத்தில் படிப்புங்கிறதே போயிடுச்சு. எல்லாம் லேப்டாப், செல்லு இதிலே தான் இருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். பட் we have to change our attitude and turn back, coming back to the good habits of reading books and all. anyhow இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, புத்தகங்களை படிக்கிறதை வழக்கமாக்கிக்கணும்னு சொல்ல வந்தேன். கம்மிங் டு த சப்ஜெக்ட் now. இப்போ ஊசிஸ்டது மலத்தின் மூலமாக இந்த பூனை வெளியேற்றுறது. அது கண்டிப்பாக அந்த மலம் வந்து தோட்டங்களிலும் தெருக்களிலும் அங்கேயும் இங்கேயும் தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த ஊசிஸ்ட்ன்ற வடிவத்தில் இருக்கிற டாக்ஸோபிளாஸ்மா காற்று மூலியமாக பரவி எங்கே பரவும், அந்த புல்கள், பிளான்ட்ஸு அதெல்லாம் பரவும். அப்படி பரவும். இப்போ வெளியில் வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா, வெஜிடபிள் பிளான்ட்ஸ் இருந்ததுன்னா வெஜிடபிளே இப்போ உக்காந்துரும் இந்த ஊசிஸ்ட்டு. அப்போ என்ன ஆகும், நம்ம வெஜிடபிள்ஸு இதெல்லாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஊசிஸ்ட்டை வந்து என்ன பண்ணும், நம்ம மனிதர்களாக இருந்தால் காய்கறிகளை சரியாக கழுவாமல் சாப்பிடும் பொழுது இந்த ஊசிஸ்ட் நமக்கு என்ட்ராயிடும். அப்புறம் மனிதர்களுக்கு டிஷ்யூ சிஸ்டமே கூட என்ட்ராகும். பூனைக்கு வந்து
வெறும் டிஷ்யூஸஸ் தான் போய் இன்ஃபெக்ட் பண்ணும் பூனையை. ஏன்னா அது மாமிச உண்ணி இந்த ரேட்டெல்லாம் சாப்பிட்றதால. ஆனால் நாம் வந்து மாமிசமும் சாப்பிடுவோம், வெஜிடபிளும் சாப்பிட்றதால நமக்கு ஊசிஸ்ட் மூலயமாகவும் என்ட்ரி வந்துடும் அந்த டாக்ஸோபிளாஸ்மா கோண்டாய். டிஷ்யூ சிஸ்ட்டு இந்த மாமிசத்தங்களை சாப்பிடும்பொழுது ஃப்ளஷ் ஆஃப் இந்த பிக், பீஃப், கோட் அந்த மாதிரி பறவைகள் அதெல்லாம் சாப்பிடும் பொழுது அந்த மாமிசத்தில் இருக்கக்கூடிய டிஷ்யூ சிஸ்ட்டு உள்ளே வந்துடும். டாக்ஸோபிளாஸ்மா கோண்டையோட டிஷ்யூ சிஸ்ட் பரிணாமத்தில் இருக்கிற அந்த டாக்ஸோபிளாஸ்மா கோண்டை. ஸோ இப்போ என்ன ஆகிறதுனா, இது இன்டெஸ்டைன் நம்ம குடலில் வயிறு குடலில் போய் ஜீரணமாகிற அந்த இடத்துல போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, பரிணாம வளர்ச்சி அடைவாங்க. பரிணாம வளர்ச்சி அடைந்து அவங்க வந்து இதை அந்த குடல் பகுதிகளை துளைத்து கொண்டு அங்கே போய் அவங்களுடைய என்ன சொல்கிறது பழுகி பெருகுவார்கள். ப்ரொபகேட் ஆகி பழகி பெருகுவாங்க. ரீப்ரொடக்டிவ் அந்த ப்ரொடக்ஷன் அங்கே நடக்கும், மல்டிப்ளிகேஷன் நடக்கும் அந்த டாக்ஸோபிளாஸ்மா கோண்டை. அப்புறம் என்ன செய்வாங்க, இப்போ இங்கே 2 விதமாக சொன்னோம் இல்லையா, கேட்டை தனியாக சொல்லிட்டோம், மனிதர்களும் அடுத்த விலங்குகளும் சொன்னோம் இல்லைங்களா. இப்போ மனிதர்களுக்கு வரும். கேட் விட்டுட்டோம், அங்கே வந்து டிஷ்யூ சிஸ்ட் போகுது கேட்டுக்கு, கேட்டு அதை தின்னுட்டு ஊசிஸ்ட்டை அனுப்பி விட்டுருது மலத்து மூலயமா. நம்ம ஊசிஸ்ட்டை தின்னுடுறோம். அடுத்தது இந்த மாமிசங்கள் மூலயமா டிஷ்யூ சிஸ்டையும் நம்ம சாப்பிட்டுடுறோம். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுறதுன்னா, ஃபஸ்ட்டு விலங்குகளை பார்ப்போம். விலங்குகிட்ட போன ஊசிஸ்ட்டு டிஷ்யூ சிஸ்ட்டாக மாறிடுது. திருப்பியும் அது வந்து மனிதர்கள் உண்ணும்போது மனிதனுக்கும் பூனை அந்த அனிமல்களை ரேட்டு, முக்கியமாக ரேட்டு உண்ணும்பொழுதோ பறவைகளை உண்ணும்பொழுதோ அந்த மூலயமா அதுக்கு போயிடுறது. இப்போ இந்த அனிமல்களில் என்ன ஆகுதுன்னா, அந்த டிஷ்யூ சிஸ்ட்டு அந்த மாமிசத்தில் போய் உட்காந்துருது. அந்த மாமிசம் மூலமாக தான் பரவுது. இப்போ வந்து மனிதர்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, மனிதர்களில் வரும்பொழுது மனிதன் வந்து இங்கே கொஞ்சம் நல்லதாக செயல்படுறாங்க. மனிதன் அவன் மட்டும் வாங்கிக்கிறான் அந்த டாக்ஸோபிளாஸ்மா காண்டைய, அவனோட அதனுடைய பரவல் முடிஞ்சிடுது, மனிதன்லேயே போய் உட்காந்துடுது. மனிதன் அஃபெக்ட் ஆகிட்டான்னா, ஒரு ஹியூமன் அஃபெக்ட் ஆகிட்டான்னா அது டிஷ்யூ அது அந்த அந்த வாட் இஸ் த டாக்ஸோபிளாஸ்மா காண்டை அந்த டிஷ்யூக்களில் போய் உட்காந்துடும். அந்த அந்த குடலில் போயிட்டு ரத்தத்தின் மூலமாக எல்லா உறுப்புகளுக்கும், பிரெயின், மூளை, ஹார்ட், இன்னும் உள்ளார இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் பரவிட்டு அங்கங்கே உட்கார்ந்துருக்கும். அந்த மனிதன் மூலமாக வேறு யாருக்கும் பரவாதுங்க. இப்போ எப்படி ரேட் மூலயமா கேட்டுக்கு, கேட் மூலயமா மனிதனுக்கு, மற்ற விலங்குகளுக்கு பரவுது, அப்படி பரப்பில் ஹியூமன் பீயிங் அங்கேயே அந்த டாக்ஸோபிளாஸ்மாவோட லைஃபு அங்கே முடிஞ்சிடுது. ஏன் முடியுதுன்னா, அது ஆனால் ஒரு விஷயங்க, இந்த மனிதன் வந்து டாக்ஸோபிளாஸ்மாவை மற்ற விலங்குகளுக்கோ மற்ற கேட் ஆர் மற்ற கேட்டில் மாதிரி விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ பரப்பலையே தவிர, அவன் வந்து அந்த அம்மா ஒரு கர்ப்பிணி பெண் பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டாக்ஸோபிளாஸ்மா காண்டையால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண், அவர்களோட இரத்தத்தின் மூலமாக அது பரவி அந்த பிளாசண்டா என்று சொல்லக்கூடிய, தமிழில் பிளாசண்டா நஞ்சுக்கொடி என்று சொல்லக்கூடிய பிளாசண்டா மூலமாக அந்த உணவு, ரத்த உணவு அதுக்கு குழந்தைக்கு போகும் இல்லைங்களா, நஞ்சுக்கொடி, அதுதானே தொப்புள் கொடியாக கட் பண்ணுவாங்க, அதுதானே அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் எப்பவுமே நம்ம இந்த அம்பிளிகஸ் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அம்மாவோட கனெக்ஷனை நம்ம சாகும் வரை அது ரொம்ப we have to respect it, no, because through that umbilical cord, அந்த அந்த நஞ்சு கொடியோட மூலமாக தானே உணவுகள்லாம் சாப்பிட்டா மாட்டேங்குது. அது வந்து அம்மாவை நினைவுபடுத்தக்கூடிய அந்த அம்பிளிகஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், பெல்லி பட்டன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தமிழில் தொப்புள்ன்ற ஒரு ரவுண்டு அழகாக இருக்கும் இல்லையா. அது வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த டாக்ஸோபிளாஸ்மா காண்டாய் அந்த நஞ்சுக்கொடி என்ற பிளாசண்டாவிலிருந்து, பிளாசண்டாவை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியாது. பிளாசண்டா ஒரு அழகாக மென்மையான ஒரு உறுப்புங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு தளன்னு இருக்கும், இந்த ஈரல் மாதிரி இருக்கும்.
அதுலேருந்து அந்த கொடி வரும், நஞ்சு கொடி பேபிக்கு போகும். ஸோ அம்மா கர்ப்பிணி பெண் பாதிக்கப்படும் பொழுது டாக்ஸோபிளாஸ்மா கொண்டை அவர்களிடம் அதை மல்டிப்ளை ஆகி ரத்தத்தின் மூலமாக இந்த தொப்புள் கொடி வழியாக அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்துருங்க. எவ்வளோ இது பார்த்தீங்களா? மனிதன் இந்த டாக்ஸோபிளாஸ்மா கொண்டை தனக்குள்ளே வச்சுக்கிறான், அனிமலுக்கு பரப்பல, ஆனால் தனக்குத்தானே பரப்பிக்கிறான், தன்னுடைய சன்னதிக்கு பரப்பிக்கிறான். அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. கர்ப்பிணி பெண்கள் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, மற்ற பக்கத்து வீடுகளில் இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதை பற்றி நான் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். அதோட பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்கள் பற்றி சொல்லிட்டோம். நம்ம கர்ப்பமாகாத பெண்கள் இருக்கிற, அதாவது திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகின பெண்களாக இருந்தாலும் கர்ப்பம் ஆகாத பெண்களுக்கு இந்த வியாதி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அது என்ன ஆகும்னா, கர்ப்பம் ஆகாமலே தடைபெறும். அதாவது மலட்டுத்தன்மையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிருமியாக இந்த டாக்ஸோபிளாஸ்மா கொண்டை இருக்குங்க. அதனால் நம்ம இந்த மலட்டுத்தன்மை இல்லை ப்ரெக்னென்சி பீரியடில் கர்ப்பமான பெண்களுக்கு ஒரு டெஸ்ட்டை போடுவாங்க. டாக்ஸோபிளாஸ்மா டார்ச் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று டெஸ்ட்டு கொடுப்பாங்க, இது இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கன்னு. கர்ப்பம் ஆகாத பெண்களுக்கு ஏன் போடுறாங்கன்னா, ஏன் அவங்க ரொம்ப நாளாக கர்ப்பம் ஆகலை, இந்த டாக்ஸோபிளாஸ்மா இருக்கா, ஏன்னா அது மலட்டுத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு கிருமியாக இருக்குது அப்படின்றது போடுவாங்க. கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏன் போடுவாங்கன்னா, கர்ப்பிணி பெண் சப்போஸ் அந்த டாக்ஸோபிளாஸ்மை தாங்கி இருந்தால் அதுக்கு அந்த தொப்புள் கொடி வழியாக குழந்தைக்கு போயிடக்கூடாது இல்லைங்களா, அதனால் அதுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த குழந்தைக்கு இதை கடத்தும் பொழுது இது ரத்தன் மூலமாக பிளசண்டா என்று சொல்லக்கூடிய பிளசண்டா நஞ்சுக்குடி மூலயமாக பரவும் பொழுது குழந்தைக்கு அந்த டாக்ஸோபிளாஸ்மா போய் என்ன ஆகும்னா, ஹைட்ரோசெஃபாலஸ் அண்ட் சில நேரங்களில் பிளைண்ட் ப்ராப்ளம் கூட குழந்தைக்கு வர்றதா ரிப்போர்ட்டில் இருக்குது. பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இது உண்டு பண்ணுங்க குழந்தைக்கு. ஹைட்ரோசெஃபாலஸ் பார்த்துருப்பாங்க, மண்டை அப்படியே குழந்தை சின்னதாக இருக்கும், பாடிலாம் தலையை பார்த்திங்கன்னா நீர் கோத்துட்டு இவ்வளோ பெருசு இங்கே இருக்கும், கொண்ட மாதிரி இந்த மாதிரிலாம் வீங்கி இருக்கும், அதுதாங்க ஹைட்ரோசெஃபாலஸ். ஸோ இது மாதிரி நோய்களை குழந்தைக்கு உண்டு பண்ணும். அதோட பாதிக்கப்பட்டவர்களுக்குமே நிறைய பிரச்சனைகளை, ஹெல்த் இஷ்யூஸ் அது உண்டு பண்ணும். அதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறாங்க இன் டீட்டெயில். ஆக மொத்தம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அலோவேராவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் யூஸ் பண்ண ஈவினிங், no cosmetics, so it's giving glowing skin, glow skin and soft skin, and other what is that, and then we have seen Toxoplasma gondii. Okay, இந்த நியூஸை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை அவங்க தெரிஞ்சுக்கட்டும். இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயங்களை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணுங்க. we have to save our society. ஸோ இந்த பணியில் என்னோட நீங்களும் சேர்ந்து இதை மற்றவங்களுக்கு தெரிவிங்க. இது ஒரு சர்வீஸாகவே நம்ம பார்க்கலாமே. சர்வீஸ், ஹியூமன் சர்வீஸ் இஸ் டிவைன் சர்வீஸ் இல்லையா? அது ஒரு தெய்வீகமான ஆன்மீக நோக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு தெய்வீகமான ஒரு சேவைங்க. மனிதனுக்கு உதவுதல், மனிதருக்கு சேவை செய்தல் அப்படிங்கிறது. அதனால் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இதை மற்றவர்களுக்கும் அனுப்புவோம், மற்றவர்களுக்கும் சொல்லுவோம், எடுத்து we will do that.